புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே கோவிலுக்கு பிறந்தநாள் கொண்டாட வந்த குழந்தைக்கு குரங்குகள் தங்கள் பாஷையில் வாழ்த்து சொன்ன அழகிய சம்பவத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பளபளவென பட்டு பாவாடை உடுத்தி ஒரு மலரே மலர் கொத்தை தூக்கி வருகிறதோ என கேட்க தூண்டும் இந்த அழகு தேவதை தான் புதுக்கோட்டை மாவட்டம் மேபூதகுடி கிராமத்தைச் சேர்ந்த காவியா சிவஸ்ரீ. பிறந்த நாளுக்காக மலைக்கோவில் முருகனை தேடி பக்திமயமாக தரிசனம் செய்துவிட்டு செல்ல வந்தார் சிவஸ்ரீ. முருகனை சந்தித்துவிட்டு படிக்கட்டில் இறங்கும் போது அங்கே ஒரு போட்டோஷூட் நடத்தினால் என்ன என சிவஸ்ரீ தந்தை சிவராஜுக்கு யோசனை பிறக்க குழந்தையின் கையில் பூங்கொத்தை கொடுத்து நடக்க வைத்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. குழந்தை சிவஸ்ரீயை அம்மன் என நினைத்து விட்டனவோ என்னவோ தெரியவில்லை. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பதை போல ஓடி போய் பச்சைக்கென ஒட்டி கொண்டன. எப்படியாவது சிவஸ்ரீயிடமிருந்து மலர் கொத்தை வாங்கிவிட வேண்டும் என குரங்குகள் முனைப்பு காட்ட நீயா நானா என குழந்தைக்கும் குட்டி குரங்குகளுக்கும் இடையே சுட்டித்தனமான போட்டியே நடந்தது. மலர் கொத்தை வாங்கிக் கொண்டு செல்வதைப் போல் சென்ற குரங்குகள் மீண்டும் குடுகுடுவென ஓடோடி வந்து சிவஸ்ரீ அருகில் அமர்ந்து கொஞ்சி விளையாடி மகிழ்ந்தன. ஏய், உன் பட்டு பாவாடை என்ன விலை என்று கேட்பதை போலவே அதை தொட்டு தொட்டு ரசித்துக் கொண்டிருந்தன குட்டி குரங்குகள். எப்படியோ முருகனை காண வந்த சிவஸ்ரீக்கு மறக்க முடியாத பிறந்த நாளாக்கி விட்டு சென்றுள்ளன இந்த குரங்குகள். தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக விராலிமலையில் இருந்து செய்தியாளர் வெங்கடேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.